அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்கும் ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாளில் ஆரம்ப நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமிக்கும் ரமலான் மாதத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அவன் பாவ மன்னிப்பை அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நாம் இன்று தலைப்பு என்ன எடுத்திருக்கிறோம் என்றால், சிறுக்கும் சிகரும் என்ற தலைப்பு எடுத்திருக்கிறோம். சிறுக்கு என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் இருக்கத்தக்க இன்னொரு அல்லாஹ் இருக்கிறான், ஒரு மூணாவது ஒரு கடவுள் இருக்குது என்ற அந்த நம்பிக்கைக்கு தான் சிறுக்கு என்ற சொல். சிகிறு என்றால் சூனியம், அதாவது வித்தை செய்வது, குரலி வித்தை செய்வது. இருப்பதை இல்லாது போலும் இல்லாததை இருக்கிறது போதும் காட்சி அளிக்கக்கூடிய வேலையை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த மந்திரவாதி இருப்பாங்க. மந்திரம் இல்லை, தந்திரம். அது வித்தங்குவாங்க, ஆங்கிலத்தில் மேஜிக். அதான் நேரடி உடைய சொல். இந்த ரெண்டும் இது இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட மார்க்க அறிஞர்களும் இதை என்ன செய்யறாங்க, ஆதரிக்கிறாங்க. அதனால இதை ஃபர்ஸ்ட் தலைப்பா நம்ம சிகரை வச்சுக்கிறோம். ஏன்னா சிறுக்கை பத்தி தான் நம்ம அறிஞ்சு வச்சிருப்போமே. ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்தது. இதுல ஒரு செய்தி என்னவென்றால், சிறுக்க அதிகமான மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. உலமா பெருமக்கள், நாங்க ஏன் இணை வைக்கணும், இணை வைக்கிற காரியத்தை நாங்க செய்யலையேன்னு சொல்லி நேரடியா பதில் சொல்லிடுவாங்க. ஆனா சிகரை ஆதரிப்பாங்க. இதுதான் மேட்ரு. சிகரை என்ன செய்வாங்க, ஆதரிப்பாங்க, அது இருக்குது என்று நம்புவாங்க. அதற்கு சில வசனங்களை மேற்கோள் காட்டுவாங்க. ஒரு 2-3 வசனங்கள் தான். அதை மேற்கோள் காட்டி அதை ஆதரிப்பாங்க. ஆனா சிகிரு இல்லைங்கிறதுக்கு நிறைய வசனம் இருக்கு. அது ஒரு பயங்கரமான, இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல். சிகிருக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. கற்பனை என்று சொல்வார்கள், பொய் என்று சொல்வார்கள், வித்தை என்று சொல்வார்கள். இப்படி நிறைய அர்த்தமும் அதற்கு இருக்கு. ஆனா இதை என்ன செய்வாங்க, நன்கு மார்க்கத்தை படித்த அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிகிரு இருக்குது என்று சொல்வார்கள், கூறுவார்கள். அதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா 2 ஆதாரம் வைப்பாங்க. முக்கியமான ஒரு ஆதாரம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகிரு வைக்கப்பட்டுட்டல. பல மாசங்கள் சிகிரு வைத்து என்ன செய்தேன் என்று தெரியாத அளவுக்கு இருந்தாங்கல்ல, அதுதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா அதற்கு இல்லைங்கிற வசனங்கள் இருக்குல்ல, அதை பெண்டிங், அதை மட்டும் வச்சுக்க. அதை ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஒரு யூதன் வைத்து விட்டான், அவன் அந்த என்ன மாதிரி வைத்தான், அவங்களுடைய முடியை, அந்த பேரிச்சம்பழத்தின் பாலைன்னா அந்த ஓலையா இருக்கும்ல, அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆடை, இந்த 3 தான் வரும், ட்ரெஸ்ஸு, எதையாவது எடுத்துட்டு போய் அந்த மந்திரவாதிட்ட நம்ம கேட்கறது என்னன்னா, நீ தான் மந்திரம் செய்றிய, இந்த பொருளை இல்லாம செய்திரு, அந்த பேரு அவன் பிறந்த தேதியெல்லாம் கேட்டு செய்திரு, இது மட்டும், இந்த சின்ன சாதனம் மட்டும் எதுக்கு தேவை? அப்ப அந்த காலத்துல இருந்து, சுலைமான் நபி காலத்துல இருந்து அந்த வரலாறு சொல்லப்படுது நமக்கு குரான்ல. ஆனா நபிகள் நாயகத்துக்கு யார் வைத்தானா, யூதன் வைத்து விட்டான். வைத்ததுல எந்த மாதிரி, மனைவியிடம் கூடினார்களா கூடவில்லையா அவங்களுக்கு தெரியாது, இருக்குதா இல்லையா அவங்களுக்கு தெரியாது, தூங்குனமா எந்திரிச்சமா தெரியாது. இதுதான். அப்ப மார்க்கத்தை சொல்ல வந்த ஒரு இறை தூதருக்கே வைத்ததை மார்க்க அறிஞர்கள் நம்புறாங்கன்னா இதை வைத்து தான் மேற்கோள் காட்டுவாங்க. மார்க்கத்தை சொல்ல வந்த நபிகள் நாயகத்துக்கு வைக்கப்பட்டு அப்படி இருந்தால், அன்னைக்கு இருந்த அந்த காபிர்களும் அன்னைக்கு இருந்த யூதர்களும்
நசராணிகளும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மார்க்கம் பொய்யானதுன்றவாங்க. இந்த ஒண்ணு போதும் பரப்புவதற்கு. அப்ப ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கில் அந்த ஹதீஸை என்ன செய்திருக்காங்க, பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு 2-3 ஹதீஸ் தான் வரும், இதை காட்டி தான் நம்புவார்கள். இதை நம்ம இறுதியா நம்ம வந்து என்ன செய்யலாம், அதற்கு அர்த்தம் சொல்லி இது கிடையாது இது பொய்யுங்கிறத நம்ம நிறுவுவோம். ஆனா அதுக்கு முன்னால சூனியத்தை பத்தி நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல, அதை நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுக்கு வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை நம்பினால் அவன் காஃபிர், அவன் முஸ்லீமே கிடையாது என்றெல்லாம் கண்டனத்தை பதிவு பண்ணி, கடும் காட்டமான சொல்லை பதிவு பண்ணி, எத்தனை நபிமொழி இருக்கிறது, குரானில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம மேற்கோள் பார்த்து விட்டு, இந்த ஆதாரமற்ற ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ் அதாவது குரானுக்கு எதிராக மோதக்கூடிய நபிமொழி இருந்தால் நபிமொழியை தூக்கி ஓரத்தில் வைத்து விடுவார்கள். ஹதீஸ் என்பது 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது, பல மார்க்க அறிஞர்களாக சேகரிக்கப்பட்டு வந்தது. குரான் என்பது அன்றைக்கே முழுமை அடைந்தது. அல் யௌம அக்மல்லக்கும் தீனக்கும், இன்றோட மார்க்கம் நிறைவடைந்து விட்டது. நபிகள் நாயகம் வாழுங்காலத்தில் முடிவரைக்கப்பட்டது. முடிந்து கையில கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது ஹதீஸ்கள் வரைச்சல் 1-2 தவறுகள் அதுல வந்துருங்கிறதுக்கு ஆதாரம் ஹதீஸ்ல இருந்தே நம்ம வந்து என்ன செய்வோம், காட்டுவோம். ஹதீஸ்ல இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக சிகரை கொஞ்சம் பார்த்து விட்டு அப்புறம் சிறுக்குக்கு போயிடலாம். அப்படியே இன்னொன்று இருக்குது, மூட பழக்கம், அதுக்கப்புறம் ஐநூல் ஹக்கு, கண் திஷ்டி, இப்படி அது சம்பந்தமா இருக்கக்கூடியது. நாலுமே அதோட சம்பந்தம் தானே. கண் திஷ்டினா கண்ணால பார்த்ததும் அவன் என்ன செய்திருவான், அவன் புறாமப்பட்டது என்ன ஆயிடுவான், அவன் ஏக்கத்துல இவன் அழிஞ்சு போயிடுவான். இப்படி வந்து ஒரு சொல்லக்கூடிய செயலை எல்லாம் நம்ம இதோட ஒன்றோட ஒன்று பிணைந்தது தான். அடுத்தடுத்து பார்ப்போம். முதல் ஒரு ஹதீஸை பாருங்க. லைச மின்னா, என்னை சார்ந்தவன் இல்லை. மன் ஹப்பத ஜௌஜிகா அவ் அபுதன் அலா செய்யதன், கணவனுக்கு எதிராக, ஜௌஜினா கணவன், கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் சொல்லி மூட்டி விடுறது. அது ஒன்னதான் படிச்சதா வருது. ஆனா இது என்ன வருதுன்னா, அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், பிரச்சனையை ஏற்படுத்துவானே அவன் லைச மின்னா, நம்மை சார்ந்தவன் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி மூட்டி விடுறான, சூனியம் பண்ணி, லைச மின்னா மில் ஹப்பத், 2 பேருக்கும் மூட்டி விடுறான அந்த செயலை செய்யக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் இல்லை, முஸ்லீம் இல்ல, காஃபிரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதற்கு நான் அந்த செய்தியை சொல்லி காட்டுறேன்னா, அந்த சிகிர் இருக்குல்ல, அந்த சிகிர்ல வந்து அந்த வித்தையை படித்தவன் வந்து இந்த கணவன் மனைவியை வந்து பிரிச்சு விடுறத தான் அவன் படிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் வித்தை. கணவன் மனைவியை பிரிக்கிறது ஈஸி தானே, மூட்டி விட்டுறலாம்ல. ஒன்னடக்க ஒன்ன சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அப்ப அப்படி பிரிக்கக்கூடியவனும் ஒன்னடக்க ஒன்ன சொல்லி அவங்களை பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனும் யாரு, நம்மை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஹாரூத் மாரூத் வரக்கூடிய செய்தி அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல அவங்கள்ட்ட படித்த முக்கியமான சூனியத்துல என்னன்னு கேட்டா, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு செயல் தான். அதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை செய்தாலே யாரு, அவன் லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அந்த மூட்டி இந்த அதிகமான முறையில் இந்த மந்திரவாதி கிட்ட இதுக்கு தான் போவான். அதிகமான பஞ்சாயத்து என்னவென்றால் இந்த கணவன் மனைவி தான் போவாங்க, பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பதற்கும் சேர்ந்து இருக்கிறவர்களை பிரிப்பதற்கும். அவன் என்ன மாதிரி செய்வான் என்று சொன்னா, அவன் செய்யற பித்தலாட்டம், உப்பு வாங்கிட்டு வர சொல்லுவான். உப்பு மாதிரி ஒரு 2 கிலோல வாங்கிட்டு வர சொல்லுவான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும்ல. அதை வாங்கிட்டு வந்து அப்பதான் அந்த அவனை கூட கொஞ்சம் பைத்தியக்காரனை ஆக்க முடியும். ஏற்கனவே அவன் ஒரு அரை மண்டல வந்து உட்கார்ந்துருப்பான். இந்த சூனியக்காரன் நம்பக்கூடியவன் எந்த நிலையில உள்ளவன், அவனை ஒரு கலக்கத்துல வந்து நிற்பான். இவன் அவன்கிட்ட என்னெல்லாம் செய்வான்னு கேட்டேன்னா, அந்த உப்பெல்லாம் வாங்கி கஃன் பொணத்துக்கு அந்த ஜனாசாக்கு நமக்கு மூடக்கூடிய அந்த துணி, கஃன் துணியை வாங்கிட்டு வர சொல்லுவான். சில மீட்டர்கள் வாங்கி அந்த உப்பெல்லாம் கட்டுவான். கட்டி அதுல வந்து பேர் என்னன்னு கேட்பான். பேரன் இந்த இந்த அயோக்கிய பேர் என்ன செஞ்சிருப்பான்னா, இந்த அரபி எழுத படிக்கலாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். யார் இந்த ஃப்ராடு, 1 நம்பர் ஃப்ராடு தானே இவன், மக்களை பிரிக்கக்கூடியவன். இவன் என்ன செய்வார் என்றால், அந்த அரபி எழுதுவான். எழுதி உங்க மனைவி பேர் என்ன, பாத்திமாவா, இல்லை எந்த பேர்னாலும் சரி, இந்து பேரா இருந்தாலும் சரி, எல்லாரும் வருவாங்க. இந்த மூட பழக்கத்துக்கு ஆளாக்குனவர்கள் முஸ்லீம் மட்டும் இல்லை, மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் அந்த அவங்கள்ட்ட போய் சேர்ந்து எங்களை சேர்த்து வைங்க, இந்த குடும்பத்துக்குள்ள மூட்டி விடுங்க, பிரிச்சு விடுங்கிறது ஒரு பெருவாதியான ஒரு கூட்டம் இருக்கு. தங்கல்லாம் சொல்லுவாங்க, கேரளா சைட்லாம் ஃபேமஸ். கொண்டு போய் விட்டுருவாங்க. அவன் என்ன செய்வான், அதை அந்த பேரை சொல்லி வரைஞ்சி பேரை எழுதிடுவான் அரபுல.
எழுதி அதெல்லாம் வந்து ஒரு 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு 9 முடிச்சு எல்லாம் ஒத்தப்பட போட்டு அவனை வந்து ஓதுறதுலாம் என்ன, சும்மா அல்பகரா 2 சூறா ஓதுவான், கூட கொஞ்சம் அவனை நம்ப வைக்கிறதுக்கு ஓதி என்ன செய்வான், இதெல்லாம் கெட்டி இதை கொண்டு போய் இந்த கிழமையில நேர கொண்டு போய் கடல்ல போட்டுருங்க. இதுதான் சூனியத்தில். அவன் பல வகை வச்சிருக்கான். ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பான், கம்பு வச்சுட்டு அதுல ஒரு நாடகம் ஆடுவான். அப்படி அது மூத்த ஒரு நாட்டம் முடிச்ச ஒரு கம்பு, அவ்வளவுதான், பெரம்பு, அதையும் வச்சிருப்பான். இப்படி வைத்து கொண்டு இந்த உப்பை கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல போட்டுருங்க. கரெக்டா 90 நாள்ல நீங்க நினைக்கிறது நடந்துரும். உங்களுக்கு 90 நாள் அதுல 1000 பேர் வந்தா ஒருத்தனுக்கு நடந்துரும். எல்லாத்துக்கும் நடக்கணும்ல, அது விதியில எழுதின பிரகாரம் நடந்துடும். இதைத்தான் நம்பிடுவான். கடல்ல தானே சைத்தானுடைய படை. எதுக்கு கடல்ல போடுறான்னு தெரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சைத்தானுடைய அந்த படை சிம்மாசனம் அது எங்க இருக்குன்னு கேட்டா கடல்ல இருக்கு. கடலில் இருந்து என்ன செய்வான், ஏவுவான். இந்த மாதிரி ஆள்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செய்யறான்ல, இந்த மாதிரி ஈனத்தனமான வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனும் கேட்பான், இன்னைக்கு யாரை பிரிச்ச, யார்கிட்ட நாசக்கார காரியம் பண்ண, அவன் தான் நமக்கு பிரியத்துக்குரியவன் என்றாலும் நபிமொழி வருது. அப்ப அங்க கொண்டு போறச்சுல அவன் என்ன செய்வான், அதை செய்திருவான் என்று இந்த மந்திரத்தை செய்யக்கூடிய, இந்த சிகரை சூனியத்தை செய்யக்கூடியவனுடைய நம்பிக்கை. இதுதான் அந்த சிகரில் நடக்கக்கூடிய அந்த கெட்ட வஸ்துகள் முக்கியமா நடக்கிறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டோன்னா, மூட்டி விடுறது. மூட்டி விடுறதுன்னா, உதாரணத்துக்கு இதே ஒரு மனைவி ஒரு ஆணோட நின்று பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன். இவன் போய் அந்த கணவன்ட்ட என்ன சொல்லிடுவான், 1 மணி நேரமா உங்க மனைவி அந்த ஆம்லேட்டை பேசிட்டு இருக்கான்னு சொல்லி போட்டு விட்டுருவான். இதனால என்ன செஞ்சிருவாங்க, இந்த கெட்ட இதெல்லாம் பயங்கரமான தவறு, உனக்கு தேவையில்லாது. இப்படி எல்லாம் தான் என்ன செய்வான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவான். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. அப்ப இந்த மாதிரி சிகரும் எப்படி செய்வான், இந்த மாதிரி வலையும் செய்வான். இதெல்லாம் முதல்ல அவன் மனைவியை நம்பணும்ல. அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு பேரக்கூடாது, நல்லெண்ணெய் வைக்கணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு மோசக்கார செயல், இந்த மாதிரி மூட்டி விடுறவங்க வந்து ஆபத்தானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். அது ஒரு குற்ற செயல். அடுத்து பாருங்க, இஜ்தனிபு சப, பெரும்பாவங்கள் 7, பெரும்பாவங்கள் 7, வல் மூபிகாத்தில் காலு, அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன என்று கேள்வி கேட்கிறாங்க. 7 பெரும்பாவன்ட்டீங்க, பெரும்பாவம்னா என்ன என்று கேட்டோன்னா, யார சூழலா அந்த பெரும்பாவத்தை கொஞ்சம் விளக்குங்க. வமா ஹுன்ன கால சிர்க், எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல் பாவம் என்னன்னு கேட்டோன்னா சிர்க்கு தான். எங்க முதல் எடுத்து எந்த இடத்துல வந்தாலும் சரி சிர்க்கு வந்துடும். அல்லாவுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். முதல் இடத்துல இருக்கும். சிறுக்கு வரச்சல சிறுக்கு உண்டான வசனங்களை நம்ம வந்து நிறைய பார்த்து கூட கொஞ்சம் நம்ம பூஸ்ட் ஏற்றிக்கிறோம். ஆனா வந்து முதல் பாவம் என்னது, சிறுக்கு தான். ரெண்டாவது பாருங்க, சிகிர், சூனியம் பெரும்பாவம். புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் 2766, முஸ்லீம்லயும் வருது 145. அப்ப பெரும்பாவம் லிஸ்ட் போடுறாங்க. பெரும்பாவத்துல 2வது இடத்துல சிகிர். சிகிருக்கு என்னது, சூனியம். சூனியம் செய்யறதுன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலை, அடுத்தவனை ஏமாத்தி மூட்டி விட்டு உனடக்க ஒண்ணு செய்து விட்டு இல்லாத இருக்குங்கிறான அந்த பாவம். அதுக்கப்புறம் வரக்கூடியதான் கத்தல நப்சு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பெரும்பாவங்கள் வருது, பட்டியலாம் வரும். ஆனா 2வது இடத்துல நமக்கு என்ன இருக்கு, சிகிர் இருக்கு. அப்ப பெரும்பாவம்னு பட்டியல் போடுறாங்க. பெரும்பாவத்துல வந்து 2வது இடத்துல சிகிர் வந்து நிக்குதுன்னா, நம்ம சிகிரை எப்படி ஒரு மூமின் வந்து நம்பணும்? நம்பவே கூடாத. உலமா பெருமக்கள் நம்ப சொல்றாங்களே, நம்பணும். நம்பாதவன் யாரு, அவன் தான் முஸ்லீம் இல்லைங்கிறான். அந்த அளவுக்கு ஆணித்தரமா பேசுறான். சிகிரை நம்பியே ஆகணும், அது அல்லாஹ் நாடுனா நடந்துடும். நடக்காது பெரும்பாவங்கிறாங்க. இன்னும் அல்லாவே குர்ஆன்ல கண்டிக்கக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ அதை நம்ப சொல்லி நம்மளை வந்து என்ன செய்யறான், ஒரு மாய வலையில வந்து தள்ள பார்க்கறான். தள்ள பார்த்து அது ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டா கூட, ஏதோ இவன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் சூனிய வச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகுது. இது நிறைய தௌஹீது சகோதரர்கள் நம்புறாங்க. எப்படி தௌஹீது சகோதரர் நல்லா சிந்திச்சு செயல்படக்கூடிய நீ எப்படி சிகிரை நம்புற? சிகிரை நம்புறதும் ஒன்றுதான், நீ சிறுக்கு வைக்கிறதும் ஒண்ணுதான். எவனோ அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை ஒரு மனிதன் செய்யறான் என்று சொன்னா நீ தான் இணைய வச்சிட்டிய, அது முடியாத. அப்ப முடியாத ஒரு செயலை என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஒரு சாதாரண பொருளை வச்சு செய்யறாங்கிறீங்க. அடுத்து பாருங்க, லா எதுகுலு ஜன்னா, லா எதுகுலு ஜன்னா, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் யாரும். வல் ஆக்க, யார் ஒருவர் வந்து சூனிய மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறார்களோ, லா எதுகுலு ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அகமதுல வரக்கூடிய ஹதீஸ், அகமதுலேயும் வருது முஸ்லீம்லயும் வருது. அப்போ 2 வருது. என்ன வருது, அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். சிகிருங்கிறது அவ்வளோ டேஞ்சர்.
இப்படி நபிமொழி. நம்ம அதை வந்து என்ன செய்வோம், அடுத்தடுத்து பார்ப்போம். அந்த சிகிருங்கிற அந்த இடத்துக்கே போகக்கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், வியாபாரம் ஓடிச்சு, பிஸ்னஸ் பண்ணேன், நிறைய சம்பாதிச்சேன், இவ வீட்டுக்கு இந்த வந்தா, அந்த பொம்பளை வந்தா எனக்கு வந்து வியாபாரம் இதாயிட்டு, இவன் மூஞ்சில முடிச்சேன் இப்படி ஆயிட்டு, இந்த மாதிரி செய்ய அப்படி ஆயிட்டு அப்படிங்கிற சொல்லி எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டோட அதுக்கு வந்து நல்ல நேசம் பாராட்டுறது இந்த சிகிருங்கிறது. ஏன்னா நாட்டில் உள்ள மக்களும் அதிக பேர் அப்படித்தானே இருக்கானுவோ, நம்ம மேலேயும் அந்த சாயத்தை தெளிச்சுட்டு போயிட்டானோ, நம்மளும் அதுலேருந்து வந்ததுனால நமக்கு அதோட அந்த ரத்த மரபணுவோட இருக்கும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் இதையெல்லாம் பார்க்கறது எல்லாம் அதோட கலந்தது தானே. இப்படி அல்லாவின் நமக்கு என்ன கட்டளை போட்டிருக்கானோ அதையெல்லாம் விட்டு போட்டு அவன் சொல்லாத ஒண்ணு என்ன செய்யறோம், நம்ம வந்து சித்தரித்து நம்ம பேசிக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிறது. அப்போ இந்த மாதிரி லா எதுகுலு ஜன்னா, சொர்க்கமே செல்ல மாட்டான், சூனியம் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கம் செல்ல மாட்டான். 27,484 நபிமொழி, பெரிய ஹதீஸ், அதோடைய அதுல வரக்கூடிய ஒரு வரி. அப்ப என்ன மாதிரி வருது, சொர்க்கம் செல்ல மாட்டாங்கிற பட்டியலை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, சூனியத்தை பாருங்க எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முபஷ்ஷிரத்தன் காலு ஹாதா சிஹ்ரு முபீன். அதாவது நபிமார்கள் வந்து சான்று கொண்டு வருவாங்க. நல்லா கேட்டுக்கிறங்க, நபிமார்கள் என்ன கொண்டு வருவாங்க, சான்றுகள். சான்றுகள் கொண்டு வரச்சல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முபஷ்ஷிரத்துன், பார்க்கிற வகையில கொண்டு வருவாங்க. அதாவது சான்று எப்படி கொண்டு வருவாங்கன்னா பார்க்கலாம் கண்ணால, என்னெல்லாம் பார்க்கலாம், கையை காட்டினா கை பளிச்சுன்னு இருக்கும், கம்பை போட்டா பெரம்பை போட்டா பெரம்பு பாம்பாயிரும், அப்படியெல்லாம் கொண்டு வருவார்கள். அதை பார்த்தா அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்களாம், காலு ஹாதா சிஹ்ரு முபீன், இது சிகிரு செய்யறான், சூனியம் செய்யறாங்குவான். அதாவது சான்றுகளை காட்டினால் அந்த காலத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிகிரு செய்யறான், சூனியம் செய்யறான். அப்படின்னா அர்த்தம் என்ன, ஏமாத்துறான்னு அர்த்தம். நபிமார்கள் செய்வது உண்மை, உண்மையிலையும் உண்மை. பாம்பு வந்தா எதிராளியை முழுங்கிட்டு போயிடும். அதனாலதான் மூசா நபி காலத்துல பிறனுடைய கூட்டத்தாரு நம்பினாங்க அல்லாஹ்வை. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அது அந்த சான்று எப்படி இருக்குமா, முபஷ்ஷிரத்துன், பார்க்கும் வகையில் இருக்கும். அதை வந்து இந்த குருடர்கள், என்ன குருடர்கள்னா இந்த முட்டாள்தனமான கண்ணிருந்தும் குருடர்கள், அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, ஹாதா சிகிரு முபீன், இது தெளிவான சிகிரு என்று சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சிகிருங்கிறதுக்கு அர்த்தத்தை பாருங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலைக்கும் சிகிருங்கிற ஒரு வார்த்தையை 27வது சூறால 13வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அது போக பாருங்க, இதை நம்பக்கூடியவர்கள் யார் என்றால், வஜகது பீகா வ அன்ஃபுஸிஹிம் லுல்மன் வ உல்வன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன். அவர்கள் அதை உறுதியாக, என்னவோ இந்த ஆணவம் கொண்டவர்கள் தெளிவான சான்றை காட்டினாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், குழப்பத்தை விளைவிப்பார்கள், இப்படிதான் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், சிகிரை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்கிறான். அதுபோக நம்ம இந்த சுலைமான் நபியுடைய வரலாறு அதை பாருங்க. சுலைமான் நபியுடைய வரலாறுல தான் இந்த சிகிர் வருது, சரிங்களா? அதை நம்ம அடுத்தடுத்து அந்த இதில் பார்ப்போம். சுலைமான் நபியுடைய வரலாறு தான் ஒருத்தன் வந்து கற்றுக் கொடுக்குறாங்கிறது ஆரம்ப ஸ்டேஜ், அதில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். இப்போ என்ன வருதுன்னு கேட்டால், இந்த சுலைமான் நபிக்கு வந்து மரணம் வருது. மரணம் வரக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பைத்துல் முகத்தஸை ஜின்னை வச்சு கெட்டுறாங்க. பலம்மா கதைனா அலைஹில் மவுத் கதைனாம், அதாவது சுலைமான் நபிக்கு நேரம் நெருங்கிட்டு கதை இறந்து போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அலா மௌத்திகா இல்லா தாபத்தல் அடுத்து பூமியில் ஊர்ந்து போகக்கூடியது வந்து அவருடைய கட்டையை வந்து கரிக்குது. அந்த அவர் வந்து கம்பை வச்சுட்டு நிற்காங்க. நபிமார்கள் அதிக பேர் கையில தடி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தடியை வச்சுட்டு இருந்தாலே அவருடைய ரூகு போகுது. அப்போ அவர் ரூகு போகக்கூடிய நேரத்துல வந்து அந்த ஜின்னு வந்து பார்த்து அவர் கீழே உளைச்சலை தான் தெரியுது. இத கீழே விழுந்த உடனே அவர் அந்த ஜின்னு என்ன சொல்லுதுன்னா, மறைவானது தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த பைத்துல் முகத்தஸை கெட்டியிருக்க மாட்டோமே, நம்ம இந்த இழிவு தரும் துன்பத்திலேருந்து தப்பிச்சுக்கிறலாமே. லவ்கானு ஏலமுல் கைப, கைபுனா மறைவானது. எதுக்கு இதை மறுபடியும் இதை பதிவு பண்றேன்னா, அவன் ஜின்னை வச்சுதான் சிகிரு செய்யறாங்கிறான். அவன் துணைக்கு ஜின்னை இழுத்துக்கிடுவான். சிகிரில் பல வகைகள் பித்தலாட்டம் இருக்கு. முதல்ல உப்பு சொன்னா துணி, சீப்பு, ஜின்னு, கல், கம்பு, இப்படி பல ஐட்டங்கள் வச்சிருப்பான் வகை வகையா. ஏமாத்துறதுன்னா ஒரு வகை கிடையாது, அந்த நிறைய வச்சிருப்பான். ஆளுக்கு தக்கன ஏமாத்துவான். பேயாட்டம் ஆடிட்டு வந்தான்னு வச்சுக்கிறீங்க, அது ஸ்பெஷல். கம்பை வச்சு இப்படி அடிப்பான், நில்லு
அப்படின்னுட்டு அரபி வார்த்தைலாம் பேசுவான், இப்படி ஏமாத்துவான். சும்மா பிரச்சனையோட வந்தா அவன்கிட்ட தந்திரமா பேசுவான், இப்படி வகை வகையா வச்சிருக்கான். அதுல அப்ப என்ன விஷயம்னு கேட்டா, நீ ஜின்னை வச்சு தானே பண்ற, ஜின்னுன்னா உள்ள ஒரு அப்படி ஒரு இது மாதிரி வச்சிருப்பான், சில மாதிரி அதெல்லாம் வச்சிருப்பான். ஏற்கனவே சொல்லிட்டான் பல வகைகள். சும்மா உட்கார்ந்து பேசுறது ஒண்ணு, பச்சை துணி போட்டுட்டு காவிய ஆடை அணிஞ்சு அது பேசுறது. இன்னொன்னு என்னன்னா உள்ள ஒரு உருவத்தை வச்சிருப்பான், இதான் ஜின்னு, ஜின்னோட பேசிக்கிட்டு இருக்கேன், ஜின்னோட ஆடிக்கிட்டு இருக்கேன், இப்ப செய்யறேன் அப்படிங்குவான். இங்க ஜின்னு என்ன தெரியுமா சொல்லுது, என்ன நல்ல கவனமா கேளுங்க. 34வது சூரா 14வது வசனம். கைப மாலா பிசுஃபில் அதாபில் முஹீன். அதாபில் முஹீன்னா நான் இழிவு தரும் வேதனையிலேருந்து தப்பிச்சிருப்பேன். ஏன்னா ஜின்னுகள் எல்லாம் கஷ்டப்படுது, எனக்கு மறைவானது தெரியல. காணும் ஏலமுல் கைப். கைபுனா மறைவானது, மறைவானது தெரியாம இருந்து போட்டேன், தெரிஞ்சிருந்தா என்ன செய்திருப்பேன், அப்பவே தப்பிச்சு ஓடி இருப்பேனே என்று ஜின்கள் வந்து சொல்வதை அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்னுக்கு தெரியாது. ஜின்னு எல்லா வஸ்துகளுக்கும், எறும்பு பறவைகள், ஜின்னையும் கொடுத்துட்டான் அல்லாஹ். இந்த எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஜின்னையும் கொடுத்துட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஜின்னுக்கு என்ன தெரியல, சக்தி இருக்கு ஜின்னுக்கு. இங்க இருந்து ஒரு நேரம் அங்க போனா ஒரு சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்துடும், இங்க இருந்தா நேரம் வானத்துக்கு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் இருக்கா மறைவானது, எல்லாத்தையும் ஊர்ந்து நோக்குமா, இங்க தெரியாதுங்கிறான அல்லாஹ். அவர் மரணத்தை வந்து எது காற்றி கொடுத்துதான், தாபத்தல் அறுது, அறுது பூமியிலே ஊர்ந்து போகக்கூடியது. ஊர்ந்து போகக்கூடியதுன்னா கரையான். ஊர்ந்து போய் என்ன செய்யுது, கைத்தடியை சாப்பிட்டு விட்டது. அந்த கம்பை என்ன செய்துட்டு அதை தின்னுட்டுனா கரையான் தானே. அப்ப என்னன்னா அல் ஜின்னு அல்லு கானு ஏலமுல் கைபு, ஜின்னுனே வருது. அந்த ஜின்னுக்கு என்னது, அந்த கம்பு விழுந்ததும் ஆஹா இறந்துட்டார, எனக்கு மறைவானது தெரியாம போயிட்ட, தெரிஞ்சிருந்தா நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு ஜின்னு சொல்லுது. அப்போ 34வது சூரா 14வது வசனத்துல இதை சொல்றான். அப்ப ஜின்னை வைத்து ஒருவன் ஏமாத்துறான், ஜின்னை வச்சு தானே ஏமாத்துறான். ஜின்னை வைத்து நான் வசியம் பண்ணுவேன், என்கிட்ட ஜின்னு வந்து என்ன செய்யும், ஆட்டம் போடும், ஜின்னு வந்து என்னோட செயல்படும், என் உடலோட கலந்து விடும், இப்படிலாம் இருக்குது. கல்வத்து நாயகன் ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து ஜின்னை வசியம் பண்ணுவாங்க. இந்த நம்ம குரூப்ல, வெளியே உள்ள குரூப்ல நிறைய வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட சூனியம் இருக்கு. சூனியங்கிறது வந்து இன்னார் தான் இல்ல, எல்லாருமே இந்த பித்தலாட்ட கலையை படித்து வைத்தால் இது பல மதங்களில் இருக்கு. நம்மால் வந்து இதை உள்ள எழுத்துக்கிடுவான். இந்த குரானு ஜின்னு, குரானுடைய வசனம் ஜின்னு இதெல்லாம் வச்சிருப்பான். வச்சு என்ன செஞ்சிருவான், பச்சை தலப்பாலம் கட்டி பல மாதிரி பித்தலாட்டம் பண்ணுவான். தர்காவில் இருக்கக்கூடிய குருமார்களையும் வைத்துக்கிடுவான், ஜின்னுவே வச்சுக்கிடுவான். ஜின்னு வந்து என்னோட ஆடுது அப்படிங்குவான். அப்போ இது ஒரு விஷயம். அப்போ சுலைமான் நபி காலத்துல நடந்த ஒரு சம்பவம். சுலைமான் நபி காலத்துல நடந்த சம்பவத்துல நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லி ஜின்னுக்கு தெரியாத சமாச்சாரங்கள் அதுல நிறைய இருக்கு. நம்ம சூறால பார்க்கலாம், 38 34 சூறாலாம் இந்த விஷயங்களை நிறைய பார்க்கலாம். அப்ப ஜின்னுக்கு ஒன்றும் தெரியாது, ஜின்னுக்கு மறைவானது தெரியாதுங்கிறத இதுல இருந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் ஒருவர் மன் அத்தா காஹினன் வ சத்தக, யார் ஒருவன் வந்து ஒரு குறிப்பாக்குறவனிடனும் சூனியக்காரரிடம் சென்று பிமா யகூலு ஃபகத் பரிய, அவன் சொல்வதை வசத்தக்கு உண்மை என்று நம்புகிறானோ மிம்மா அன்சல அலா முஹம்மதின். நல்ல கவனமா கேளுங்க, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். யார் ஒருவன் இந்த மாதிரி சூனியக்காரன் குறிக்காரனிடம் சொல்லி அவன் சொல்றத உண்மைன்னு நம்பணும். அப்படியா, நாளைக்கு தான் வியாபாரம் பண்ணணுமா, சரி, இன்னாரால தான் உன் பொண்டாட்டி ஒன்றை விட்டு பிரிஞ்சு போனா. இவன் என்ன செய்வான்னா, பொண்டாட்டி பிரிஞ்சு போனாங்கிறத மட்டும் சொல்ல மாட்டான், ஒருத்த மேல பழிய போட்டு விட்டுருவான். உங்க அம்மாவால தான் வந்ததுன்றுவான், உங்க அப்பாவால தான் வந்ததுன்றுவான், உங்க சின்னம்மால தான் வந்ததுன்றுவான். குடும்பத்துல யாரையாவது இழுத்து போடணும்ல, இழுத்து போட்டா தான் என்ன அவன் குடும்பத்துக்குள்ள பத்திக்கிட்டு எரியும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு போட்டுருவான். அப்ப இதை யார் ஒருவன் உண்மை என்று நம்புகிறானோ அன்சல அலா முகமதின், முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு அவன் வெளியாகி விட்டான். இதை நம்பினாலே முடிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட ஹதீஸ்ன்னு பார்த்துக்கிறங்க. அப்ப இப்படியெல்லாம் சூனியத்துக்கு எதிராக கடும் சொற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என்றால், அப்ப எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்க முடியும்? எப்படி சூனிய ஹதீஸ் வரும்? எப்படி சூனியத்தை உலமா மக்கள் நம்புறாங்க? அறிஞர்கள் எப்படி நம்பி மக்களை மடையர்களாக ஆக்குறாங்க? நீங்களும் இதை நம்புங்கன்னு எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்ல முடியும்? அதாவது சொல்ல முடியாதுன்னா, இன்னைக்கு பாலஸ்தீனத்துல இன்னைக்கு வரைக்கும் வன்முறை நடக்குது. யூதன் தான் அந்த யூதன் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியத்தை வச்சான்.
எதுல முடியிலையும் அந்த அந்த இலையிலையும் சீப்புலையும், சீப்பா முடியா, இன்னொன்னு என்னது அந்த பேரிச்சம்பழத்துடைய கொலை அந்த பாலை, இதை வந்து கிணத்துக்கு அடியில கிணத்துக்கு உள்ள கிடந்துச்சான், உள்ள இருந்து எடுத்து எடுத்து இப்படி போட்டாங்களாம், எவ்வளோ முடிச்சுலாம் கிடந்துச்சான் இப்படின்னு சொல்லப்படுத. இன்னைக்கு பாலஸ்தீனத்துல வந்து முஸ்லீம்களை குண்டு போட்டு அழிக்கிறான், அப்பாவி மக்களை, இந்த அயோக்கியன். இப்போ அவன் என்ன செய்யணும்? நான் உங்க தூதருக்கே சூனியம் வச்சிருக்கேன், பாலஸ்தீனத்துல நான் ஏன் குண்டு போடா, இன்னும் போடுறேன், ஒரு சின்ன சூனியத்தை செய்யறேன், எல்லாரும் சாவுங்கடா பைத்திய, அப்படி சேர்ந்துடலாம்ல, ஈஸியாயிரும்ல, அப்படி சேர்ந்துடலாம்ல. இருக்கிற முஸ்லீம் சூனியம் செய்யறான், பக்கத்துல தான் இருக்கான், அப்படி அப்படி ஒன்றும் செய்ய மாட்டிருக்கானே, அப்படி கூட செய்ய. எத்தனை பேரையோ சூனியம் செய்யறன்னா அவன் ஒரு இறை தூதருக்கு வச்சான்னு சொல்லி சொல்ற. இன்னைக்கு செய்யி, இன்னைக்கு வச்சு காட்டு, இன்னைக்கு தான் அழகு உன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பாலஸ்தீனுடைய பிடி 95% உன் கையில தானே இருக்கு. ஒரு முடியை வெட்டலாம், கொல்லவே செய்யற, பொம்பளையை பிடிச்சி தள்ளி விடுற, குழந்தைய கொல்ற, உனக்கு முடியும் சீப்பும் ட்ரெஸ்ஸும் கிடைக்கிறது பெரிய விஷயமா பித்தலாட்டக்காரனுக்கு? டே உங்க உயிரெல்லாம் எடுக்க மாட்டேன், உன் முடிய கொடு, இந்த சீப்பை கொடு, எண்ணி உனைய 3 மாசத்துல இந்த ஊரை இல்லாம ஆக்குறேன். நீ தான் கடவுளுடைய பிள்ளையாச்சே, ஒசீரு இபுனுல்லான்ங்கிற. எப்படி? அதாவது யூதனுடைய கூற்று என்னன்னு கேட்டா, எங்களை நரகம் தீண்டாது, நான் வந்து அல்லாவின் பிள்ளை, கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்ற. அப்படி ஒரு பக்கம் சொல்ற, தூதருக்கு சூனிய வச்சு என்னலாமோ சேர்ந்துட்டேன்னு சொல்ற. இன்னைக்கு செய்யி, நீ தான் பனி இஸ்ரேலாச்ச, நீ தான் ஸ்பெஷல் ஆச்ச, உலகத்திலே கல்வி சிறந்தவன்லாம் சொல்றிய. அப்போ இன்னைக்கு ஏன் அவனால ப்ரூவ் பண்ண முடியல? கிடையாது. அப்படி ஏன் நம்ம நாட்டுல செய்யட்டுமே? நம்ம நாட்டுல எவ்வளவோ நடக்குது, வன்மங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கொலை கொள்ளைகள் என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே சேர்ந்துரு. எவ்வளோ நாட்டு தலைவர்கள் அநியாயம் செய்யறாங்க, எவ்வளவோ அநியாயம் செய்யறான், சேர்ந்துடலாம்ல, சேர்ந்து அழிச்சிடலாம. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மாலத்தீவுல வருது, முஸ்லீம் நாட்டுல. எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு பெண்மணி வந்து சீட்டு கேட்கறாங்க, எனக்கு இந்த இது எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு. அப்படி கொடுக்கச்சல வந்து அந்த அரசியல்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துடுது. உனக்கு நான் சிகிர் வைக்கிறேன் பாரு, சூனியம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரவலா பேசிட்டா. அதாவது அந்த அம்மா வந்து ஏமாந்துட்டாங்க. அந்த ஒரு அரசியல்னா பல விஷயம் நடக்கத்தானே செய்யும். இந்த சூனியம் வைக்கிறேன்னு சொல்லி பப்ளிக்கா சொன்னதுனால, சூனியமா வைக்கிற சூனியம் சொல்லி அவன் நாட்டுடைய பிரதமர் அவளை பிடிச்சி ஜெயில போட்டான். ஜெயில போட்டதும் சூனியக்காரி என்ன செய்யணும்? ஜெயிலையே ஏதாவது செய்யலாம்ல. சூனியக்காரங்களுக்கு தான் ஜின்னாடு எல்லாம் இருக்குத, ஒண்ணுமே இல்லை, உள்ள கம்பின்றாங்க. அப்ப மந்திரவாதிகளை வந்து பிடிச்சி உள்ள போட்டுட்டா அவனுடைய சித்து விளையாட்டு உள்ள வேலை செய்ய மாட்டிருக்க, ஜெயில வேலை செய்யும்ல. இன்னும் சொல்ல போறா, ஜெயில வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜெயிலுனாலே சந்திக்கிறதுக்கு டைம்லாம் கொடுப்பான். அவங்களுக்கு தான் மந்திரத்துல ஒரு சொல்லு போதுமே, எழுதி அந்த மந்திர வார்த்தை தானே, அவன் சேர்ந்து ஏதாவது செய்திடலாம, கம்பியை உடைச்சி வெளியே வந்துடலாம. எந்த ஒண்ணுமே அவங்களால நடக்கல. பிடிச்சி உள்ள போட்டா ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டிருக்கு. நாகல லிங்கம் எடுத்தவன் ஆகட்டும், லிங்கம்லாம் எடுக்கிறான், அவனும் மந்திரவாதி தானே, ஏகப்பட்டவரை ஏமாத்தான். அவனை பிடிச்சி ஜெயில போட்டாலும் ஒன்றும் செய்ய முடிய மாட்டிருக்கு. அப்ப லிங்கம் எடுக்கிறவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, தலைப்புல பச்சை தலைப்பா கட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது, காவி கட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஆடையை போட்டு மக்களை ஏமாத்தினாலும் சிகர்ல என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு செய்து காட்டணும், இன்னைக்கு வந்து நடக்கணும். அதை தான் நம்ப முடியும். அன்னைக்கு நடந்துச்சுல, அதை விட பவர்ஃபுல்லா இன்னைக்கு செய்யி அப்படிங்கிறதை பார்க்கணும். அப்போ முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு ஒருவர் வெளியேறி விடுவார், அவர் வந்து முஸ்லீமே கிடையாது என்று என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து புகாரில வரக்கூடியதை பாருங்க. லாய தையரு, பறவை சகுனம் கிடையாது. ஏன்னா பறவை அது ஒரு சகுனம். சகுனத்தை வந்து அன்னைக்கு வந்து பறவையை ஸ்பெஷலா பார்ப்பாங்க, வளர்த்து பறக்க விட்டு அதுல ஒரு சகுனம் பார்ப்பாங்க, அம்பு எய்ந்து பார்ப்பாங்க. அப்போ அம்பு எய்ந்து சில பேர் நிக்க விட்டு மேலே எறிவாங்க. பல சகுனங்கள் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அஸ்லாமுங்குவான், அம்பு எய்ந்து குறி பார்ப்பார்கள், பறவையை வைத்தும் குறி பார்ப்பார்கள். அப்போ சோவியை குலுக்கி போடுவாங்க, அதுலயும் குறி பார்ப்பார்கள். அப்போ இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லாய தையரு ஹைருகள் ஃபஆல, பறவை சகுனம் என்பது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு, காலு வமா ஆலு லா மலிக்கத்துல் சாலிகன், அதாவது சகுனங்களில் சிறந்தது எது தெரியுமா? ஒரு நல்ல நல்ல சொல், நற்குறி சொல், சிறந்த வார்த்தை இருக்குமே, அதுதான் வந்து சிறந்த வார்த்தை. இதை வேணா சகுனன் இருக்கலாம், அதான் நல்லபடியா பேசுறமே, பாஷா நடக்குங்க, நல்லது நடக்கும், இதுதான் சிறப்பு. ஹைருகா,
இதுதான் சகுனம். இப்படி சகுனத்தை பாருங்க. நல்லது பேசுறதை சகுனமா பாருங்க. கெட்ட குறியை பார்க்காதீர்கள், மக்களிடம் நற்குறி என்பதுதான் சகுனம். அந்த மாதிரி ஒரு சிறப்பானதை செய்யுங்கள். அந்த மாதிரி சொல்ல நீங்கள் செவியேறுங்கள். எஸ்மகு அகதுகும், நல்ல சொல்ல செவியேறுங்க. ஒரு நல்ல சொல்ல சொல்றோம்ல, ஒரு பையன் ஓதுறான், நான் நல்ல ஓதுவாரு, இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா வருவாரு, நல்ல உழைக்கிறாரு, நல்ல உழைக்கிறாரு இப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைங்க வாங்கலாம். நல்ல வார்த்தை ஹைருகா சிறந்த, இதுதான் சகுனம். சகுனம் இதுதான் சொல்லப்படுது. அங்க என்ன சொல்லுது? பிரிகிறது, உடைக்கிறது, நாசம் பண்றது அவனுடைய அகராதியில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி சொல்றாங்க? புகாரில 5754வது ஹதீஸ். அதாவது நற்குறி என்பது சிறப்பான சொல். ஒருத்தரை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா இருக்கணும், நாசப்படுத்தக்கூடிய சொல்லா இருக்கணும். இன்னைக்கு ஊக்கப்படுத்துறது குறைஞ்சுவே இருக்குது. ஊக்கப்படுத்துறதுங்கிறது இல்லவே இல்லை. ஊக்கப்படுத்தணும்ல, நல்லபடியா சேர்ந்து நல்லபடியா செய்யுங்க, நல்லா இருக்கு சார் அப்படிலாம் கிடையாது. குறை சொல்லணும்னு சொன்னா கச்சை கட்டிட்டு வந்துருவாங்க, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அப்போ ஊக்கப்படுத்துறது என்ன இருக்கு? குறைஞ்சு ஊக்கங்கிறது பாசிட்டிவ். அவங்க ஒரு நல்ல முறையில் ஏறி வாங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நல்லதை சொல்லணும். இந்த மாதிரி சொல்லதான் நபிகள் நாயகம் அதிகமாக செவி ஊறுவார்கள். அதை தான் ஹைருகாங்கிறாங்க. இந்த மாதிரி அவச்சொல் ஒன்னோட சொல்லிட்டு இருந்தா அதை ரொம்ப கேட்க மாட்டாங்க, கண்டுக்காம போயிருவாங்க, அதை கடந்து சென்றுவாங்க. அப்ப இதுதான் என்னது? சகுனம். சகுனம்னா என்னது? நல்ல சொல்லு, நற்குறி சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி சகுனம், சம்பிரதாயம், இந்த மாதிரி சொற்களை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம அதை நல்லா அறிந்து வைத்துக் கொள்ளணும். இதுல நம்மளை ஏமாற்றுவதற்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நமக்கு மார்க்க அறிஞர்களும் உள்ள உழுந்து கிடக்கானுங்க. அதனால இதை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் இதை பற்றி அறிய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி மிச்சத்தை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.